ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிராஸ் விருந்து. இன்றைக்கி நம்ம குட்டி போண்டா தான் செய்ய போகிறோம். மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எப்போவுமே வடை பஜ்ஜி போண்டான்னு சாப்பிட்டுருப்போம். இதை போல் புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த குட்டி போண்டா அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்பவே சுவையாக இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக ரொம்ப சிம்பிளாக தேங்காய் கொத்தமல்லி சட்னி செஞ்சுருக்கேன். இந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள், எத்தனை போண்டா சாப்பிட்டோன்னு கணக்கே இருக்காது, அவ்வளோ சுவையாக இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது நம்ம டெய்லி சாதத்துக்கு பயன்படுத்தும் இல்லையா, அந்த அரிசி தான். 1 கப் எடுத்துக்கோங்க. அரிசியில் தூசி ஏதாவது இருக்கும், ஸோ தண்ணி சேர்த்து 2-3 முறை சுத்தமாக வாஷ் பண்ணிக்கலாம். அரிசி சுத்தமாக வாஷ் பண்ணியாச்சு. இப்போது இந்த அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அரிசி பாருங்கள், 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சாச்சு. இப்படி ஒன்று எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா ஈஸியாக 2ஆக உடையணும். அரிசி நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு இந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தோல் நீக்கிட்டு இதை போல் 4ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த மாவை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அதுவும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி இலைகள் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, அதுவும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே ஈவனாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க அந்த பொருட்கள் எல்லாமே மாவில் நல்லா மிக்ஸ் ஆகி போண்டா வந்து நல்லா சுவையாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், போண்டா மாவு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயில் வந்துட்டு போண்டா போடும்போது இதே போல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கிள்ளி இதே போல் எண்ணெயில் போட்டிங்கன்னா ஃப்ரை ஆகி வரும்போது அழகான ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பக்குவத்தில் தான் இருக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் இழுத்துடும். இப்போ இந்த போண்டாவை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இந்த போண்டாவுக்கு சைட் டிஷ்ஷாக சிம்பிளான ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2ஆக உடைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சின்ன கோலி உருண்டை சைஸில் புளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. புதினா இருந்துச்சுன்னா 2-3 இலைகள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கலர் பாருங்கள், நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது, பிஸ்தா க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்துட்டு சட்னிக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துருக்கேன். இந்த சட்னியில் வந்து நிலக்கடலையோ பொட்டுக்கடலையோ நான் ஆட் பண்ணலை. அப்படி உங்களுக்கு வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை அப்படின்னா பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நெய் சேர்த்து முருகல் தோசைக்குன்னு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். குட்டி போண்டாவுக்கு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குட்டி போண்டா ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை போல் குட்டி குட்டியாக போண்டா போட்டுக்கோங்க. எண்ணெயில் போண்டா போட்டதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கரண்டினா வச்சு திருப்பி விடுறது அது போலாம் பண்ணக்கூடாது. அப்படியே விட்டுட்டா போண்டா வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கமே நினைக்காதீங்க. போண்டா வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தனி அதுவே பிரிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கனால கொஞ்சம் மாவாக இருக்கும்போது நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாவு வந்து கரண்டியில் ஒட்டிக்கும். அதனால தான் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கரண்டி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாவு வந்து புழுங்கல் அரிசியில் ரெடி பண்ணியிருக்கனால ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் மீடியம் டு ஹை ஃப்ளேம் மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கலர் வந்துருச்சு. போண்டா எல்லாமே ஒரே ஈவனாக இப்படி பொரிஞ்சு வரத்துக்கு கரண்ட் இப்படி லைட்டாக இப்படி சுற்றி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா போண்டாவும் வந்து ஒரே மாதிரியே ஃப்ரை ஆகும். இப்போ பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எல்லா போண்டாவும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகியிருக்கு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு பாருங்கள், பேபி பொட்டேட்டோஸ் மாதிரி இருக்குது. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கனால ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன்னு வாசமாக இருக்குது. இப்போ ஃபைனல் பேஜும் வந்துட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சட்னி கூட சேர்த்து சர்வ் பண்ணலாம். இந்த போண்டா சட்னி காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு ஒன்று ஒடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள்.
பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்குது. இந்த முறுமுறுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கனால நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். குட்டி போண்டான்றதுனால பிச்சுனா சாப்பிட வேண்டாம். அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து சட்னி டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் இருந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.